வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 70 தொகுதிகளை கேட்கும் பாஜக என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான கூட்டணி இல்லாத ஒரு காரணத்தினாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலும் இதை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்ட பாஜக 70 தொகுதிகள் 3 அமைச்சர் பதவி என்ற டிமாண்டை வைத்துள்ளது. இதற்குத்தான் அன்றே ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை ஏற்படுத்தினால் நாம் கொடுக்கின்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் பெற்றுக்கொள்ளும். ஆனால் தற்பொழுது வரலாற்றில் முதல் முறையாக 70 தொகுதிகள் வரை கேட்கக்கூடிய உரிமையை பாஜக பெற்றுள்ளது என்றால் அதற்கு காரணம் யார்? அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? அதிமுகவின் அதிகாரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டுதான் அமித்ஷா அவர்கள் இந்த டிமாண்டை கேட்பதாக ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். நிச்சயம் இந்த உடன்படிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்தால் 2031 சட்டசபை தேர்தலில் அதிமுக இல்லாமலே போகும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 70 சட்டசபை தொகுதிகள் 3 அமைச்சரவை பதவிகள் என்ற உடன்படிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்கலாமா வேண்டாமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பாஜக முன்வைத்துள்ளது. அதிமுக தொகுதிகளை பங்கீடு செய்ய வேண்டாம், எங்களுக்கு கொடுக்கின்ற 70 தொகுதிகளில் ஓபிஎஸ்ஸிற்கும் சசிகலாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் தொகுதிகளை கொடுத்துக் கொள்கிறோம், அவர்களுக்கு பாஜக சார்பாக தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுகின்ற வாய்ப்பையும் நாங்கள் கொடுக்கின்றோம் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக எடப்பாடியிடம் பேசி வருகிறது பாஜக. ஆனால் 70 தொகுதிகளை நாளும் தருகிறோம், பாஜக ஓபிஎஸ்ஐயோ அல்லது டிடிவி தினகரன் சசிகலாவையோ கூட்டணியில் அழைத்து வர வேண்டாம் என்பதற்கேற்ப ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நாம் ஒன்றுதான் கேட்கிறோம், எடப்பாடிக்கு அப்படி என்னதான் தேவை? அதிகாரம் தேவையா? ஆட்சி தேவையா? அல்லது பொதுச் செயலாளர் பதவி தான் எடப்பாடிக்கு தேவையா? ஏன் இது எடப்பாடிக்கு புரியவில்லை? ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வாழ்வாதாரம் கடந்த 5 ஆண்டுகளாக தலைகீழாக மாறிவிட்டது. ஊழலின் தலை சிறந்த ஆட்சியாக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழக மக்களை மீட்டெடுப்பதற்கான வழியை எடப்பாடி தேடாமல் தனது பொதுச் செயலாளர் பதவிதான் முக்கியம் என்பதை இழுத்து பிடித்து வைத்திருப்பது சரியா என்ற கேள்வியையும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுகிறார்கள். சரி, உங்களது கருத்துக்களை கூறுங்கள் மக்களை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு 70 தொகுதிகளை கொடுப்பது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.